அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி ஒரு இரங்கல் செய்தி தாங்க. நம்ம மனதில் நீங்கா இடம் பிடித்த கே. பாக்யராஜ் அவர்கள் இன்றைக்கி காலையில் காலமானார். அவர் பல நுணுக்கமான விஷயங்களை திரையுலகுக்கு தந்தவரும், அனைத்து ரசிகர்கள் உள்ளத்திலும் எப்பொழுதும் ஒரு நீங்கா இடம் பிடித்த பாக்யராஜ் அவர்கள் தான் ரொம்ப இயற்கையான முறையில் இயற்கை எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப எல்லார் மக்களிடமும் இப்போவும் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு இயக்குனர், நடிகர், இன்னும் பல விஷயங்களும் இருக்குது. அவரை பற்றி முழு தகவலும் அவரின் குடும்ப வாழ்க்கை சாதனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அவர் இன்னைக்கு காலையில் காலமானார். அது நேற்று இரவு தான் சுந்தர்சி குஷ்பு அவர்களின் மகள் திருமணத்திற்கு சென்று வந்திருக்காரு. அது இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால அதோடு சேர்ந்து உடற்பயிற்சியும் செஞ்சுருக்காரு. திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலேயே உயிரிழந்திருக்காரு. அங்கே போய் மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்த மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க குடும்பம் இப்போ ஆழ்ந்த துயரத்தில் இருக்குது. அவர் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சினிமா வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் ஒரே மாதிரி ரொம்ப அமைதியாக அவங்கக்கிட்ட வர்ற எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி போகிற மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவங்க கூட பணியாற்றிய அனைத்து நண்பர்களுமே அவரை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளும் இவங்களோட இரங்கலுக்காக போயிருக்காங்க. நிறைய பேர், அதாவது சில பேருக்கு மட்டும்தாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னா உடனடியாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு திரையுலக மிகப்பெரிய திரைக்கதை மன்னர் அப்படின்னே சொல்லலாம். இவரை பற்றி முழு தகவல் இதோ. இவர் கிருஷ்ணமூர்த்தி பாக்யராஜ் அப்படின்னு தான் இவரோட முழு பெயர். இவர் எப்போ பிறந்தாருன்னா 1953 ஜனவரி 7 பிறந்தார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்ற ஊரில் தான் பிறந்தார். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவரோட இரங்கலுக்காக அங்கே எல்லாரும் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாருமே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்படின்னா, இப்போ கூட தான் ஒரு இயக்குனர், நடிகர் அப்படின்ற எந்தவித ஒரு பந்தாவும் இல்லாமல் இப்போவும் அவங்க ஊர் ஆள் போல் ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. இவர் திரைக்கதை மன்னர் அப்படின்னு ஒரு பெயரே உண்டு இவருக்கு. ஏன் அப்படின்னா, யதார்த்தமான நகைச்சுவை, குடும்ப உறவுகள் இருக்கிற நுணுக்கங்கள், சமூக அக்கறை, இந்த மாதிரி பல கதைகள் உருவாக்குவதில் இவர் வல்லவர். இவர் முதல்ல 1979 சுவரில்லா சித்திரங்கள் அப்படின்ற படத்தில் தான் முதல்ல இயக்குனராக அறிமுகமாகிறாரு. இவர் நிறைய பன்முக திறமை கொண்டவர் அப்படின்னே சொல்லலாம். இவர் இயக்குனர் மட்டும் கிடையாது, திரைக்கதை எழுதுறது, வசனம், பாடல்கள் பாடியும் இருக்கார், பாடல்களை எழுதியும் இருக்கார். அது மட்டும் கிடையாது, இயக்கி நடிப்பிலும் மிகப்பெரிய இமயத்தை தொட்டவர். இசையமைத்தல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இவரை அடிச்சிக்க ஆளே கிடையாது. இவர் கையாளுற எல்லா விஷயங்களுமே புதுவிதமான விஷயமாக தான் இருக்கும். இவர் ஒரு திரையுலகில் ஒரு அடிக்கல் நாட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னா, திரைக்கதை அமைப்பதில் கையாளுற யுக்தி எல்லாமே இவருக்கு பின்னால் வந்த இயக்குனர்களுக்கு எல்லாமே இது ஒரு பாடமாக இருக்கும். இவர் புது ஒரு ட்ரெண்டிங்கே செட் பண்ணி வச்சுருப்பார். அது மட்டும் கிடையாது, இவர் முதல்ல அதாவது ஒரே ஆண்டில் 1981 ஒரே ஆண்டில் பல படங்கள் நடித்து வெளிவந்தது. அது எல்லாமே மிகப்பெரிய வெற்றி கண்டது. அப்படி என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், இந்த படங்கள் எல்லாம் இப்போவும் யாரும் மறக்க முடியாமல் அந்த கதை நுணுக்கங்கள், அதில் கையாளப்பட்ட வசனங்கள் எல்லாருமே ஒரு சாமானிய மனிதன் கூட
பார்த்த உடனே கவரும்படி இருக்கும். மக்களோட மக்களாக ஒன்றி போய் இருக்கிற மாதிரி பல வசனங்களை பாக்யராஜ் ரொம்ப இயல்பாக அமைச்சிருப்பார். இவர் படங்களை மட்டும் கிடையாது, சமூக உணர்வு, சமூக இருக்கிற பிரச்சனைகளையும் எடுத்துக்காட்டும் விதமாக படங்களையும் இயக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு. இந்த படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆண்கள் பல திருமணங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் நிலவி இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படி தெரியுங்களா? முதல் தாரத்தோட குழந்தைகளை இரண்டாம் தாரத்திலோட மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க, சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்ற இருக்கிற மைண்ட் செட்டில் கிடையாது. முதல் தாரத்து பிள்ளையும் தான் பிள்ளை போல் பார்த்துக்கிற அம்மாக்களும் உண்டு அப்படின்னு அந்த ஒரு படத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பல சமூக சீர்திருத்த படங்களையும் அவர் அழகாக கொடுத்துருப்பாரு. அதில் வர நகைச்சுவைகள் இப்போவும் பலர் மனதில் வந்து போகிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். இவங்க படத்தை நடித்து இயக்கி வசனம் எழுதுறது மட்டும் கிடையாது, இவர் ஒரு இதழையும் நடத்தியிருக்காரு. பாக்யா அப்படின்ற ஒரு இதழ். இது ஒரு வார இதழ். இவர் வந்து அந்த சினிமா நிகழ்ச்சிகள், சமூக விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை தன்னோட சொந்த தயாரிப்பில் அந்த பத்திரிக்கையில் ரொம்ப அழகாக வெளியிட்டுப்பார். இன்னும் இவங்க நடித்த படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க நடித்த படங்கள் எல்லாமே எதுவுமே மறக்க முடியாமல் அவரோட இருக்கும் அந்த காட்சிகளில் மக்கள் மனதில் ஆணித்தரமாக பதிக்கிற அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்கும். இன்னும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உனக்கும் எனக்கும் படத்தில் ரொம்ப அருமையான ஒரு சீன் வரும் இல்லைங்களா? அவரோட மகனுக்கு காதல் திருமணம் வேண்டாம், அந்த பெண் எப்படியோ இருப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவனை தன்னோட நாட்டுக்கு, அதாவது தான் வெளியூரில் இருக்கும்போது, வெளிநாடுகளில் இருக்கும்போது அவன் மகனை எப்படியாவது அழைச்சிட்டு போகணுன்னு வரும்போது அவர் செய்கிற அந்த காமெடிகள், கடைசியாக தன் மகனுக்கு பச்சை கொடி காட்டும் அந்த நிகழ்ச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வரவழைச்சிச்சு இல்லைங்களா? இன்னொரு படம் சொல்லணும் அப்படின்னா நினைத்தாலே இனிக்கும். அந்த படத்தில் ஒரு தந்தையா ஒரு மகனுக்கு ஒரு நண்பனா எப்படி இருக்கலாம், மகனுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு தந்தை எப்படி ஒரு நட்போடு பழக முடியும், அந்த நண்பர்கள் கூட தன்னை ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு தந்தையாக எப்படி மதித்து அவங்க கூட இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் எப்படி ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் நடித்த எல்லா படங்களுமே அந்த காட்சிகள் எப்பொழுதும் மறக்காத வண்ணம் இருக்கும். இந்த மாதிரி பல படங்கள் நடித்த இவர் வந்து பூர்ணிமா அப்படின்ற ஒரு நடிகையை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவருக்கு சாந்தனு, சரண்யா அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. சாந்தனுக்கு திருமணம் ஆச்சு. இப்படி திரையுலகத்திலும் சரி, தன்னோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த பாக்யராஜ் அப்படின்ற ஒரு நடிகர் இப்பொழுது காலமானார். ஜூன் 27, 2026 அன்று விட்டு பிரிஞ்சிருக்காரு. திரைக்கதை சொல்லும் வித்தையும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து சென்ற ஒரு மாபெரும் கலைஞர். அவர் என்றும் தமிழ் ரசிகர்களின் நினைவில் வாழ்ந்திருப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரோட ஆத்மா சாந்தி அடைய அனைவரின் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.